ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோல நம்ம பார்க்க வர பேஷண்டோட பேர் ராமச்சந்திரன், வயசு 61, தமிழர் தான், ஆனா மலேசியாக்காரர். சிவியரா 6 வருஷமா பேக் பெயின் இருந்திருக்கு. இது வரைக்கும் 4 தடவை எம்ஆர்ஐ எடுத்திருக்காரு. இடுப்புல இருந்து கால் வரைக்கும் 2 காலுக்குமே வலி அதிகமா பரவி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கூட அவரால் கண்டினியூஸா நடக்க முடியாது. ஃபுல்லாவே காலில் மதமதப்பு, வலி, தெம்பு இல்லாம ஆயிட்டாரு. காலில் பவரே குறையிற அளவுக்கு ரொம்ப சிவியரா பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அவரை உடனே ஆபரேஷன் பண்ணுங்க தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு L1ல இருந்து S1 வரைக்கும் L1 L2 L2 L3 L3 L4 L4 L5 L5 S1 வரிசையாவே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்புகளை அழுத்திக்கிட்டு இருந்தது. நம்மளோட பேஷண்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்த்தா இங்க வந்தாரு. இங்க நான் ஒரு 10 to 15 days டைம் கேட்டிருந்தேன். ஒரு 12 daysலயே கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. நல்லா சரியாயிட்டாரு. எப்படின்னா டெய்லியுமே ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நல்லா நடந்து பார்த்து பெயினே இல்லைன்னு தான் இங்க இருந்து போனாரு. சூப்பரா இருக்காரு. இதோட மட்டும் இது முடிய போறது கிடையாது. அவருக்கு நாங்க தொடர்ந்து சில பயிற்சிகள் சொல்லி கொடுத்திருக்கோம். அந்த பயிற்சிகள் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம நல்லா இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துறோம். ரோபோ ஸ்பைன் மூலமா டீகம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துறோம். அந்த டிஸ்க் ப்ரொட்ரூஷனையும் சரி பண்ணி கொடுத்துறோம். எல்லாமே ஓகே தான். ஆனா பேக் மசில்ஸ் வீக்கா இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் திருப்பி இந்த பிரச்சனை வராம இருக்கும். அதுக்காக நாங்க இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல ரீஹாபிலிட்டேஷனுக்கு தனியா ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ கால்ல உங்களை அசஸ் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு பாக்குற மாதிரி டெய்லியுமே வீடியோ கால்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். மெயினா எங்களோட சரியாகி போறாங்கல்ல அவங்களுக்கு, தேவைப்படுறவங்களுக்கு. ஏன்னா அதுக்கு அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்ட்ரென்தன் பண்ண மாட்டாங்கன்னா திருப்பி பெயின் வரதுக்கான சான்சஸ் உண்டு இல்ல. 100% அவங்களை நார்மலாக்க விட மாட்டோம். ஏன்னா நிறைய பேஷண்ட் நீங்க போகும்போது 80% சரியாயிட்டு போறேன், 95% சரியாயிட்டு போறேன்னு போவாங்க. அப்படி யாரையுமே விட மாட்டோம். 100% சரி பண்ணணும்னா அவங்க பேக் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணாதான் சரியாவாங்க. இவருக்கு கிட்டத்தட்ட 10 days நாங்க டீகம்ப்ரஷன் பண்ணிருக்கோம். நம்ம ரோபோ ஸ்பைன் மூலமா டீகம்ப்ரஷன் பண்ணிருக்கோம். அது அவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா வரிசையா இப்ப L1 L2 L2 L3 வரிசையா போட்டு கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி இப்ப ரொம்ப நார்மலா இருக்காரு. அவர் ரிவ்யூ வருது பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இப்ப எந்த அளவுக்கு சரியா இருக்குன்றது அவரே சொல்லுவாரு. தேங்க்யூ. இது ராமச்சந்திரன் ஐயாவோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் 2022 எடுத்திருக்காங்க. அங்க மலேசியால தான் எடுத்திருக்காங்க. எம்ஆர்ஐ ஆஃப் லம்பர் ஸ்பைன். இவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஃபுல்லாவே பார்ப்போம். L1 L2ல அவருக்கு ஸ்பைனல் கேனல் ஸ்டெனோசிஸ்ல ப்ராப்ளம் இருந்தது. பிளஸ் தேய்மானம் கொஞ்சம் இருந்தது. நர்வ் ரூட்ல கொஞ்சம் கம்ப்ரஷன் இருந்தது. L2 L3 லெவல்லையுமே ஸ்பைனல் கேனல் ஸ்டெனோசிஸ் இருந்தது. நர்வ் ரூட் கம்ப்ரஷன் அதுலயே இருந்தது. தேய்மானமும் இருந்தது. L3 L4 லெவல்லையுமே அதே மாதிரி தேய்மானமும் இருந்தது. ஸ்பைனல் கேனல் ஸ்டெனோசிஸ் இருந்தது. L4 L5 லெவல்லையும் தேய்மானம், ஸ்பைனல் கேனல் ஸ்டெனோசிஸ், நரம்பு அழுத்தம் எல்லாமே இருந்தது. L5S ப்ராப்ளம் இருந்தது. இம்ப்ரெஷன் பார்த்தோம்னா கிரேட் 1 ஸ்பைனல் கேனல் ஸ்டெனோசிஸ் ஃப்ரம் L1 ல இருந்து L5 வரைக்கும் இருந்தது. மெயினா L3 லெவல்ல L4 லெவல்ல எல்லாம் இவருக்கு கொஞ்சம் நல்லாவே நரம்பு அழுத்தம் இருந்தது. L4 லெவல்லையும் S1 லெவல்லையுமே நரம்பு அழுத்தம் இருந்தது. அதாவது L3 லெவல் L4 லெவல்ல லெஃப்ட் சைட்லயும் L4 S1 லெவல்ல அவருக்கு ரைட் சைட்லயுமே நரம்பு அழுத்தம் இருந்தது. மைல்டா ஒரு ஹெமஞ்சியோமா அவருக்கு ப்ராப்ளம் இருந்தது. பட் இது எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாவே சரியாயிடுச்சு. ஏன்னா நம்ம அவருக்கு இந்த ஸ்பைனல் கேனல் ஸ்டெனோசிஸ் இந்த டிஸ்க் பல்ஜ் எல்லாத்தையுமே நம்ம ரோபோ ஸ்பைன் மூலமா ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் மூலமா நல்லாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம். இப்ப நல்லா இருக்காங்க, நார்மலா இருக்காங்க. தேங்க்யூ. வணக்கம். என் பேரு ராமச்சந்திரன். நான் மலேசியாவில இருந்து வந்திருக்கேன். என் வயசு 61. என்னோட உடல்நிலை எனக்கு L1ல இருந்து L5 S1 வரைக்கும் ரொம்ப மோசமான மலேசியால நான் பார்க்காத இடம் கிடையாது. எடுத்ததுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை தான் செய்ய சொல்றாங்க. என்னால முடியல. ரொம்ப உடல் ஒரு 5-6 வருஷமா என்ன அப்படியே முடங்கிருச்சு. 2020ல இருந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அங்கேயும் நான் எம்ஆர்ஐ ஒரு 4 தடவை செஞ்சாச்சு. செய்யும் போதெல்லாம் அவங்க வெட்ட தான் சொன்னாங்க. அப்ப நான் எவ்வளவு முடியுமோ Facebookல தேடி ஐயாவோட அறிமுகம் எனக்கு Facebookல இருந்து ஐயாவை நான் டெய்லி ஐயா என்ன சொல்றாரு அதை ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவையாவது 6 தடவையாவது நான் முயற்சி பண்ணுவேன். அதனால பார்த்து எனக்கே அவர் கொடுக்குற நமக்கு உரையாடல் நமக்கு மன திருப்தினால நான் மலேசியாவில இருந்து இங்க வந்தேன். இங்க வரும்போது என்னால 10 நிமிஷம் நடந்தாலும் அரை மணி நேரம் உட்காந்து தான் ஆகணும். பல பிரச்சனைகள் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஐயாவை பார்த்தோன்னா எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தேன். எனக்கு போதுமான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. என்னென்ன சொல்றேனோ அதெல்லாமே எனக்கு நிவர்த்திய அழகா அருமையா செஞ்சு கொடுத்தாங்க. வந்தேன், அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சேன். இப்ப எனக்கு மன நிறைவா இருக்கேன். ஒரு நல்ல ஒரு உடம்போட நான் திருப்பி மலேசியாவுக்கு திரும்ப போறேன். இது இந்த ஐயாவுக்கும் இந்த ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர்ஸும் நர்ஸுக்கும் நான் ரொம்ப நன்றி கொடுக்குறேன். என்னோட ரொம்ப உடன்பட்டு எனக்கு நல்ல மாதிரி எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். நல்லவங்களோட ஆசீர்வாதம். எங்க கிட்ட குணமானவங்க, ஏற்கனவே குணமானவங்களோட அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் உங்களையும் சேர்த்து குணமாக்கி இருக்கு. சரிங்க சார், நடக்கும் பொழுது வலி இருக்குமா? முன்ன அதான் சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு மாதிரியா வலி வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சு நான் அப்படியே முடங்கிற வேண்டியதான். அதோட என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியே ஒன்றும் படுத்தே தான் கிடக்கணும். பேக் பெயின் மட்டும் தானே இல்ல இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவும்? இடுப்புல இருந்து அது என்ன செய்யும், இடுப்புக்கு பின்னால தண்டுவளத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே சைடு போய் முட்டிக்கு போய் முழங்காலுக்கு போய் பாதத்துக்கு வந்துடும். ஃபுல்லாவே வலி இருக்கும். ஃபுல்லாவே வலி இருக்கும். இயங்க முடியாது, எங்கேயுமே போக முடியாது, வர முடியாது, எந்த ஒரு நல்லது கெட்டத்துலயுமே கலந்துக்க முடியாது. போனாலும் அப்படியே
பார்த்தும் பார்க்காத வந்துடும். ஆனா இப்போதைக்கு எனக்கு ரொம்ப மன நிறைவா இப்ப இருக்கு. நடந்து பாத்தீங்களா? நடந்து இப்பதான் ஒரு நாளைக்கு இங்கேருந்து ஒரு ஏறக்குறைய நினைக்கிறேன் 1 கிலோமீட்டர் வரும். Okay, டெய்லி காலங்கத்துல நடப்பேன். அது நல்லா இருக்கு. ஓகேங்க சார். இங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு சராசரி 12 ஹவர். நான் முடியலனாலும் அவங்க இவங்க என்ன இல்ல நீங்க செஞ்சுதான் ஆகணும். எனக்கு அவ்வளோ ஒரு இது என்னை ஒரு பழைய நிலைமை கொண்டாடுறதுக்கு 12 ஹவர் ஒரு நாளைக்கு மேக்சிமம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. காலை 9 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். அப்படியே சாப்பாட்டுக்கு ஒரு 1/2 மணி நேரம், டீ டைமுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்த கையோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல முக்கியமா அந்த L1ல இருந்து S1 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்க் ப்ரொட்ரூஷன், எலும்பு தேய்மானம் அந்த மாதிரிலாம் இருந்தது சார். ஆமா. அந்த ஜவ்வுகள்ல பிரச்சனைகள் இருந்தது. அதுக்கு அந்த ரோபோஸ்பைன் ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஆமா. அது ஸ்பெசிஃபிக்கா ஆபரேஷன் இல்லாம தடுக்கிறதுக்கு தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே உங்களுக்கு மெயினா. பிளஸ் இனிமே எக்ஸசைஸ் தான் சார். இனிமே நம்ம எக்ஸசைஸ் பண்ண இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் ஆனாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதாலும் நம்ம பாத்துக்க முடியும் சார். எதுனாலும் நீங்க போன் பண்ணுங்க, வீடியோ கால்ல நாங்க பாத்துக்கிறோம். ஏற்கனவே நிறைய பேர் மலேசியால சரியா போயிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் எங்களோட இன்னும் வரைக்கும் தொடர்புல இருக்க தான் செய்யறாங்க. நல்லாவே இருக்காங்க, நல்லாவே பாத்துக்கிறோம் சார். சரிங்க சார், தேங்க்யூ சார். ஓகே, ரொம்ப நன்றி சார்.